இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் திருத்தம் செய்வதற்கும் அல்லது பயோமெட்ரிக் டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் தற்போது புதிய ஃபார்ம் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபார்ம் எப்படி உள்ளது, இதை எப்படி ஃபில் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் நம்பர் 1 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட் நான் இந்தியன் ரெசிடென்ட் ஏஜ்டு 18 இயர்ஸ் அண்ட் அபோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 18 வயது அல்லது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்பஸ் சொல்லிட்டு என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறது, அப்டேட்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா ரெசிடென்ட்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் இந்தியனா அல்லது நான் ரெசிடென்ட் இந்தியனான்னு டிக் பண்ணிக்கிங்க. அதை டிக் பண்ண பிறகு டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம்னா உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர்னா மேலே ஃபீமேல்னு சொல்லி டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ டேட் மந்த் இயர் என்டர் பண்ணிவிட்டு அது கரெக்டாக திருனா உங்களோட ஏஜ் என்டர் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் மேலே ஃபீமேலான்னு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அல்லது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ் பண்ணி ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் ஆப்ஷனில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் கேர் ஆஃப் உடைய நேம் என்டர் பண்ணிங்க. அந்த ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லேண்ட்மார்க், வில்லேஜ் நேம், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் நேம், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் கேட்டிருப்பாங்க. இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அந்த டாக்குமெண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு யாருடைய நேமோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஃபார் அப்டேட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அதிலே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் மொபைல் நம்பரா, ஜெண்டர், அட்ரஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேயே சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் அப்ளிகன் இருக்கும். அதில் உங்களோட சிக்னேச்சர், டேட் அண்ட் டைம் மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லிட்டு இந்த ஃபார்ம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா 100 ருபீஸ் பே பண்ணணும். டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனாக 50 ருபீஸ். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறீங்கன்னா 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான புதிய ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.